இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, வார்த்தையை எல்லாரும் கேட்கிறார்கள், அநேகர் கேட்கிறார்கள். வார்த்தையை காத்து கொள்கிறது, வார்த்தையின்படி நடப்பது. நாம் வேத புத்தகத்திலே ஒருவேளை புதிய ஏற்பாட்டு மனிதர்கள் என்பதை விட நாம் ஆதியாகம புத்தகத்திலே நோவாவை குறித்து பார்க்கிறோம். அவனுக்கு முன்பதாக எந்த பரிசுத்தவான்கள் கிடையாது, வாழ்ந்து காண்பித்தவர்கள் கிடையாது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று அவனுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு பரிசுத்தவானை குறித்து காணப்படுகிறது. இந்த நோவாவை நம்பி ஆண்டவர் ஒரு பெரிய கட்டளை கொடுக்கிறார். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரிக்கிறவன். ஆதியாகமம் 6:22 சொல்லப்பட்டிருக்கும், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு தேவன் கொடுத்த ஒரு பொறுப்பை, அந்த பொறுப்பு விசுவாசத்தின் அடிப்படையில் நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு. மற்ற ஜனங்களால் பகடி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு. ஆனால் சொன்னவர் நம்மை படைத்தவர் என்பதை, சர்வத்தையும் படைத்தவர் என்பதை விசுவாசித்தான். விசுவாசத்தோடு அந்த பொறுப்பை நிறைவேற்றினான். ஆண்டவர் பொறுப்பை கொடுத்தார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளை கொடுத்தார். நோவாவுக்கு பொறுப்போடு கூடிய கட்டளையை கொடுத்தார். நம்மை நம்பியும் பொறுப்பும் கட்டளையும் கர்த்தர் கொடுக்கிறார். விசுவாசத்தில் நாம் இவைகளை நிறைவேற்ற வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நாம் எதையும் நிறைவேற்ற முடியாது. பின்பதாக நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுக்கும் பொறுப்பும் கட்டளையும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்றால், பொறுப்பும் கட்டளையும் கொடுக்கிறார். கட்டளை அதோடு இணைந்து ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அனுப்புகிறார். அவனுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன? உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் உள்ள கட்டளை என்ன? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நீ உன் இஷ்டத்துக்கு இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போகக்கூடாது. நான் உனக்கு காண்பிக்கிற இடத்திற்குத்தான் போக வேண்டும். போகிற வழியிலே தேசங்களிலே பஞ்சம், வியாதிகள், அநேக பிரச்சனைகள். பொறுப்பு கொடுத்தது கர்த்தர், கட்டளை கொடுத்தது கர்த்தர். அதற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். அது நிமித்தம் தேவன் ஆபிரகாமை உலக பிரகாரமாய் ஆசீர்வதித்தார். ஆவிக்குரிய பிரகாரமாக விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசிகளின் தாய் என்கிற ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த கால வேளையிலே நானும் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம்
19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். காத்து நடவுங்கள், காத்து நடத்தல். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் காத்து, வசனத்தை காத்து நடக்க வேண்டும். வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களை நம்பி பொறுப்பை கொடுத்திருக்கிறீர், கட்டளை கொடுத்திருக்கிறீர். இவைகள் மூலம் ஆசீர்வாதத்தை அருளி செய்கிறீர். நாங்கள் உம்முடையவர்களாய் வாழ்ந்து காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வசனத்தை காத்து நடக்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.